தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் 3000 வினாக்கள் டாப்பிக்கில் 8வது பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 7 பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 800 கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது குரூப் 4 தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ எல்லாம் பிரிண்ட் போட்டு படிங்க, அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட டாபிக் தான். 2025 நீட் சிலபஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு, மகேந்திரவர்மன், இந்தியாவின் திட்ட நேரம், மத்திய புலனாய்வு ஆணையம், ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கம், பாபர். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐடி மென்ஷன் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. திட்டக்குழு அதுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம 800 வினாக்கள்கிட்ட கம்ப்ளீட் பண்ணாச்சு. அடுத்து இருக்கிற வினாக்கள்ஸ் பார்ப்போம். திட்டக்குழு. ஸோ நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டே இருப்பாங்க திட்டக்குழுலேருந்து. திட்டக்குழுவுக்கு பார்த்தீங்கன்னா 1950 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இப்போ தான் நமக்கு நிதி ஆயோக் புதுசாக மாற்றிட்டாங்க. பிரதமர் மோடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், 803வது வினா. திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு எது? திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா 2014 ஆகஸ்ட் 17. திட்டக்குழு பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டாங்க. அதுக்கு போல தான் நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. 804வது வினா. திட்டக்குழுவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆன்சர் நிதி ஆயோக். திட்டக்குழுவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட அமைப்பு நிதி ஆயோக். திட்டக்குழு கலைக்கப்பட்டது 2014 ஆகஸ்ட் 17. ஸோ 2014 தான் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி பதவியேற்றிருப்பார் பிரதமராக. ஸோ அவர் காலத்தில் தான் கழிச்சிருப்பாங்க. 2014 ஆகஸ்ட் 17. திட்டக்குழுவுக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக். நிதியின் விரிவாக்கம் என்ன? ஸோ நிதி ஆயோக் விரிவாக்கம் கேட்டுருக்காங்க. நிதியின் விரிவாக்கம் கேட்டாங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா நிதி என்பதன் விரிவாக்கம். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு எது? நிதி ஆயோக்கின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ வெளியிடப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2014. சுதந்திர தினம் 2014 சுதந்திர தினத்தப்போ நிதி ஆயோக்கின் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டால் தான் ஜனவரி 1, 2015. ஸோ வெளியிடப்பட்டது 2014 சுதந்திர தின விழாவில், தொடங்கப்பட்டது 2015 ஜனவரி 1. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் முக்கிய செயல்பாடுகள். நிதி ஆயோக்கின் முக்கிய செயல்பாடுகள். தேசிய வளர்ச்சிக் கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. நிதி ஆயோக்கின் முக்கிய செயல்பாடு தேசிய வளர்ச்சிக் கொள்கைகளை பரிந்துரை செய்வது. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் முதல் கூட்டம் கூட்டப்பட்ட நாள் எது? நிதி ஆயோக்கின் முதல் கூட்டம் கூட்டப்பட்டது பிப்ரவரி 8, 2015. தொடங்கப்பட்டது 2015 ஜனவரி 1. முதல் கூட்டம் பிப்ரவரி 8, 2015. நிதி ஆயோக்கின் குறிக்கோள் அல்லது நோக்கம் என்ன? நிதி ஆயோக்கின் குறிக்கோள் அல்லது நோக்கம். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. 2030க்குள் இந்தியாவில் வறுமையை ஒழிப்பது தான், வறுமையை போக்குவதுதான் நிதி ஆயோக்கின் முக்கிய நோக்கம் அல்லது குறிக்கோள். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் மாதிரி டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நிதி ஆயோக் மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிதி ஆயோக்கின் மாதிரி அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. நிதி ஆயோக் பரிந்துரை பற்றி செய்த கமிட்டி எது? நிதி ஆயோக் பரிந்துரை பற்றி செய்த கமிட்டி அஜய் சிப்பர் கமிட்டி. நிதி ஆயோக்கின் பரிந்துரை செய்த கமிட்டி அஜய் சிப்பர் கமிட்டி. நிதி ஆயோக் ஒரு டேஷ் அமைப்பாகும். நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்துக்கல. இது பார்த்திங்கன்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது அல்ல. அரசியலமைப்பில் நமக்கு நிதி ஆயோக் இல்லை. இது அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முன்மாதிரி. நிதி ஆயோக் இது அமைச்சரவை குழு தீர்மானம். அதாவது கேபினெட் அமைச்சர்கள் தான் நம்ம முக்கியமான நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கேபினெட் அமைச்சரவை. ஸோ அவங்களோட தீர்மானம் மூலம் கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுகின்றன? நிதி ஆயோக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 7 பேர் இருப்பாங்க. தலைவர் பார்த்திங்கன்னா இப்போ பிரதமர் தான் இருப்பார். துணைத் தலைவர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா அதிகாரங்கள் இருக்கும். இயக்குனர் பார்த்திங்கன்னா CEO ஒருத்தர். முழு நேர உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேர். மொத்தம் 7 பேர் எல்லாம் இருப்பாங்க. நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுபவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் தான். ஆனால் அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா விட்டு இருக்காது. சும்மா குடியரசுத் தலைவர் மாதிரி பெயரிலான அதிகாரங்கள். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் திரு நரேந்திர மோடி. நிதி ஆயோக்கின் முதல் தலைவர். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார்? ஸோ இது கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் இது சுமன் பெரி. 2022 மே 1 முதல் சுமன் பெரி நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அலுவலர். நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அலுவலர் CEO கேட்டாங்கன்னா சிந்து ஸ்ரீ குல்லார். நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அலுவலர் தற்போதைய CEO பார்த்தீங்கன்னா PVR சுப்பிரமணியம். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் அமைப்பிற்கு டேஷ் செய்யும் அதிகாரம் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் கிடையாது. ஸோ எல்லாமே அமைச்சரவை தான். நிதி ஆயோக் அமைப்பிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் கிடையாது.
நிதி ஆயோக்கின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் அதிகாரம் கொண்டது மத்திய மாநில அரசுகள். நிதி ஆயோக்கின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் அதிகாரம் கொண்டது மத்திய மாநில அரசுகள். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசு கொள்கையின் டேஸ் அமைப்பாக விளங்குகிறது. சிந்தனை சாவடி, திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க, திங்க் டேங்க் அமைப்பாக விளங்குகிறது. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் எத்தனை பிரிவுகளாக செயல்படுகிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவுகளாக செயல்படுகிறது. ஆய்வு பிரிவு, ஆலோசனை பிரிவு, பீம் இந்தியா பிரிவு. நிதி ஆயோக்கின் பிரிவுகள் கேட்டாங்கன்னா 3 பிரிவுகள்: ஆய்வு பிரிவு, ஆலோசனை பிரிவு, பீம் இந்தியா பிரிவு. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் பகுதி நேர உறுப்பினர்களாக செயல்படுபவர்கள். ஸோ பகுதி நேர உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையாக இருப்பாங்க. மாநில முதல்வர்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள், மத்திய கேபினட் அமைச்சர்கள், பிரதமரால் நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள். ஸோ 4 வகையில் இருப்பாங்க, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் முக்கிய வெளியீடுகள். நிதி ஆயோக்கின் முக்கிய வெளியீடுகள்: நிதி ஆயோக் நீராதாரம், சுகாதாரம், எளிதாக வர்த்தகம் செய்தல் உள்பட பல்வேறு வகைகளில் மாநிலங்களில் செயல்பாடுகள் பற்றி ஆய்வு செய்து வரிசைப்படுத்தி அறிக்கை வெளியிடுகிறது. ஸோ ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், மகேந்திரவர்மன். ஸோ பல்லவ மன்னரில் மகேந்திரவர்மன் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 829 என்ன பாருங்கள், மகேந்திரவர்மனின் ஆட்சி காலம். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலம் கிபி 600 முதல் கிபி 630 வரை மகேந்திரவர்மனின் ஆட்சி காலம். மகேந்திரவர்மன் பின்பற்றிய சமணம் கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சமண சமயத்தில் இருந்திருப்பார். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சமண சமயத்தில் இருந்திருப்பார். மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர் அப்பர் தான் மாற்றியிருப்பார். கடலில் தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லை கட்டி எறிஞ்சிருப்பாங்க. கல்லை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர் திருநாவுக்கரசர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு சைவத்துக்கு மாறியிருப்பார். திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்த பல்லவமன் கேட்டாங்கன்னா மகேந்திரவர்மன். திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரவர்மன் பாணின்னு அழைக்கப்படுகிறது. மகேந்திரவர்மன் அறிமுகம் செய்த பாணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகேந்திர பாணி. மகேந்திரவர்மன் எழுதிய நாடக நூல். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டுறாங்க. மகேந்திரவர்மனின் நாடக நூல் மத்த விலாச பிரகசனம். மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. ஸோ இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் எல்லா இடத்துலையுமே பேசியிருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதிகமாக பேசப்பட்ட மொழி. அடுத்து பாருங்கள், பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் எழுதப்பட்ட மகேந்திரவர்மன் எழுதிய நூல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகசனம். பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் எழுதப்பட்டதான் இந்த மத்த விலாச பிரகசனம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சமணத்தில் இருந்திருப்பார். சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார். அப்பரால் இவர் பௌத்த மதத்தை இழிவுபடுத்துன மாதிரி எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாருடன் தொடர்ந்து போர் நடைபெற்று வந்தது? ஸோ 2ஆம் புலிகேசி பார்த்தீங்கன்னா இவர் தோற்கடித்துருவார். வாதாபி ஆண்ட மேலை சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியுடன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா போர் நடந்திருக்கும். மகேந்திரவர்மனை தோற்கடித்தவர் கேட்டாங்கன்னா 2ஆம் புலிகேசி. ஸோ இதுக்கு பழிவாங்கல் விதமாக தான் இவரோட மகன் வருவார். முதலாம் நரசிம்மவர்மன் வந்து வாதாபியை தீக்கிரைக்க ஆக்குவார். ஸோ வாதாபி கொண்டாடுற பட்டம் அவர் கிடைக்கும் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு. மகேந்திரவர்மனை தோற்கடித்து எவ்விடத்தை 2ஆம் புலிகேசி கைப்பற்றினான்னு கேட்டாங்கன்னா வெங்கி. மகேந்திரவர்மனை தோற்கடித்து வெங்கியை கைப்பற்றியிருப்பார் 2ஆம் புலிகேசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் திட்ட நேரம். இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 841 மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 தீர்க்கக்கோடுகள். இந்தியாவில் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்குள்ள குஜராத்தை காட்டிலும் டேஸ் மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா முன்னதாகவே உதயமாகிறது. குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ள தள வேறுபாடு. ஸோ சரியான அக்யூரேட்டான டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள் என்பது சரியானது. ஸோ எக்ஸாம்பிள் இன்னும் அக்யூரேட்டாக நம்ம கேட்டாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துக்கு உள்ள தள நேர வேறுபாடு. ஸோ கேட்டாங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான டேஸ் தீர்க்கரேகையின் தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் திட்ட நேரம். ஸோ இந்த இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை இது எங்கே செல்லுதுன்னு கேட்டாங்கன்னா மிர்சாபூர், அலகாபாத் அதுடைய செல்கிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது. பார்த்திங்கன்னா மிர்சாபூர், அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட டேஸ் முன்னதாக உள்ளது. ஸோ அங்கே சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு உதயமாகிடும் 5 மணி 30 நிமிடம். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட. ஸோ கிரீன்விச் அது எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கிலாந்தில் தான் அந்த கிரீன்விச் அந்த இது இருக்கும். ஸோ அங்கே அதை விட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 30 நிமிடம் சூரியன் முன்னதாகவே உதயமாகிறது.
அடுத்து பாருங்கள் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரமாக இருந்தது. ஸோ இப்போ 2024 வரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி. அடுத்து பாருங்கள் சுயராஜ்ய கட்சி மற்றும் நீதி கட்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி மற்றும் நீதி கட்சி 849 ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பின் காங்கிரஸ் ஏற்பட்ட பிளவுகள். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் பார்த்திங்கன்னா அந்த காந்தி பார்த்திங்கன்னா அதை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டிருப்பார் அந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிரிவாக பிரிவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்புவோர் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்கு சென்று அது மூலமாக ஒரு மாற்றம் கொண்டு வரலாம்னு நினச்சிருப்பாங்க. மாற்றத்தை விரும்பாதவர் பார்த்திங்கன்னா காந்தியோட வழியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மாற்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு புறக்கணிப்பு. ஸோ இவங்களோட ஃபாலோஸ். ஸோ இந்த மாற்றத்தை விரும்புவோர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சட்டமன்றத்துக்கு செல்லணும்னு. மோதிலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து காந்தி அதுக்கப்புறம் நம்மனா வேலைக்கு ஆகுதுன்னு மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பாதோர். ஸோ இது கேட்டாங்கன்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், அன்சாரி. ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா காந்தியோட வழியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், அன்சாரி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பாதோர் காந்தியோட வழியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புவோர் ஸோ அந்த சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்க வழியை ஃபாலோ பண்ணவங்க சீனிவாசனார், சத்தியமூர்த்தி பார்த்திங்கன்னா காமராஜோட அரசியல் குரு. இது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் தான் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி தலைமையேற்றிருப்பாங்க. 1926 தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி. 1926 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி சுயராஜ்ய கட்சி. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு நீதி கட்சி ஆட்சி செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இந்த சுயராஜ்ய கட்சி பார்த்திங்கன்னா காங்கிரஸோட ஒரு பிரிவுங்கிறதுனால மக்கள் எல்லாம் ஓட் பண்ணியிருப்பாங்க. 1926 தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி சுயராஜ்ய கட்சி. சுயராஜ் கட்சிக்கு யாருக்கு ஆதரவு அளித்தது? ஸோ இது பார்த்திங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் சுப்ராயனுக்கு ஆதரவு அளித்திருப்பாங்க. 1926 தேர்தலுக்கு பின் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சர் சுப்ராயன். 1926 to 1930 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் தான் இருப்பார். 1930 தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி நீதி கட்சி. 1930 to 37. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் மத்திய புலனாய்வு ஆணையம். இதுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் தான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. மத்திய அளவில் ஊழலை கண்காணிக்க தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVC. மத்திய புலனாய்வு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா February 11, 1964. மத்திய புலனாய்வு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது February 11, 1964. மத்திய புலனாய்வு ஆணையம் யாருடைய பரிந்துரையின் படி அமைக்கப்பட்டது? ஸோ கேட்டாங்கன்னா சந்தானம் கமிட்டி. மத்திய புலனாய்வு ஆணையம் யாருடைய பரிந்துரை கேட்டாங்கன்னா சந்தானம் கமிட்டி. மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு. மத்திய புலனாய்வு ஆணையத்திற்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டது August 25, 1998. மத்திய புலனாய்வு ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. நடைமுறை பார்த்திங்கன்னா 2003 September 11 என்பது நடைமுறை. மத்திய புலனாய்வு ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள்? மத்திய புலனாய்வு ஆணையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் செயல்படுவார்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வு ஆணையத்தில் 3 பேர், ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள். ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர். மேக்ஸிமம் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்பவர் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்பவர் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். சில பார்த்தா எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். மத்திய புலனாய்வு ஆணையரின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான். மத்திய புலனாய்வு ஆணையரின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்பவர். இதுவும் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்கேற்ப குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வார். அடுத்து பாருங்கள் ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது 1988. மத்திய புலனாய்வு ஆணையத்தின் முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையர். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் முதல் தலைமை கண்காணிப்பு ஆணையர் நீட்டூர் சீனிவாச ராவ். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தற்போதைய தலைவர் பார்த்திங்கன்னா சுரேஷ் என் பட்டேல். மத்திய புலனாய்வு ஆணையத்தின் தற்போதைய தலைவர் சுரேஷ் என் பட்டேல். மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர் டேஸுக்கு இணையான அதிகாரம் மற்றும் சம்பளம் பெறுகிறார். ஸோ யாருக்கு இணையான அதிகாரம்னா மத்திய தேர்வு ஆணைக்குழு சம்பளம். ஸோ இவருக்கு இணையான அதிகாரம் மற்றும் சம்பளம் பெறுகிறார். அடுத்து பாருங்கள் சிபிஐ பற்றி முக்கிய குறிப்பு. 1963ஆம் ஆண்டு சந்தானம் குழு பரிந்துரையின் பெயரில் இது அமைக்கப்பட்டது. பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள். CVCயின் கீழ் இயங்குகிறது இந்த சிபிஐ. அடுத்து பாருங்கள் கிலாபத் இயக்கம். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம்.
873 கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்ட காரணம். ஸோ இது பார்த்தீங்கன்னா துருக்கி கலிஃபாவின் பதவியை மீட்க. ஸோ முதல் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா துருக்கியை கைப்பற்றின இங்கிலாந்து அந்த கலிஃபா அவங்க பதவியை பார்த்தீங்கன்னா குறைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த இஸ்லாமியர் இயக்கமான கிலாஃபத் இயக்கம். தமிழகத்தில் எப்போது கிலாஃபத் தினம் கடைபிடிக்கப்பட்டது? நாள் பார்த்தீங்கன்னா 1920 ஏப்ரல் 17. 1920 ஏப்ரல் 17 கிலாஃபத் தினம் தமிழகத்தில் கடைபிடிக்கப்பட்டது. தமிழகத்தில் கிலாஃபத் நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாயிடர் கேட்டாங்கன்னா மௌலானா சவுகத் அலி. இதே டெல்லியில் கேட்டாங்கன்னா அங்கே காந்தி வருவார். இதுவே தமிழகத்தில் கிலாஃபத் நாள் பொதுக்கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் மௌலானா சவுகத் அலி. ஸோ தொடங்கினதே பார்த்தீங்கன்னா இவங்க தான், மௌலானா சவுகத் அலி மற்றும் முகமது அலி. ஸோ இவங்க தொடங்கியிருப்பாங்க. தலைமை இவங்க தான், மௌலானா சவுகத் அலி மட்டும் தலைமை பார்த்துங்க. தமிழகத்தில் கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம். தமிழகத்தில் கிலாஃபத் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை மற்றும் ஈரோடு. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஒத்துழையாமை இயக்கம். சில வந்து ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர். தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் பெரியார் மற்றும் ராஜாஜி. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் கேட்டாங்கன்னா யாகூப் ஹசன். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன். வரிகுடா இயக்கம் மற்றும் கள்ளுக்கடை மறியல் இயக்கம். ஸோ இதோட ஒரு பகுதி தான் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதி தான் இந்த இயக்கம். தமிழ்நாட்டில் எங்கு வரிகுடா இயக்கம் நடைபெற்றது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்து கேட்டாங்கன்னா கள்ளுக்கடை மறியல் போராட்டம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடை மறியல் போராட்டம். கள்ளுக்கடை போராட்டத்தில் தனது தென்னந்தோப்பில் இருந்த தென்னை மரம் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தியவர். இது பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ காந்தியோட ஆலோசனைப்படி ஒரு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தெலாம் வெட்டியிருப்பார் பெரியார். பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற முக்கிய காரணம். ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் அந்த பாயிண்ட் ஏகப்பட்டம் கேட்டுருவாங்க. சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். இந்த பிராமணர்களால் வெளியே வந்து சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை. ஸோ அதுலேருந்து வெளில வந்து சுயமரியாதை இயக்கத்தை 1925 பெரியார் தொடங்கியிருப்பார். தமிழகத்தில் எப்போது சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது? தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா 1921 நவம்பரில் தொடங்க முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கம் 1921 நவம்பர். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டவர்கள். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, பெரியார். ஸோ இவங்க ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாபிக் பார்ப்போம், பாபர். ஸோ இதான் லாஸ்ட் டாபிக் நினைக்கிறேன், பாபர். ஸோ முகலாய பேரரசை இந்தியாவில் யார் நிறுவனான்னு கேட்டாங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவியவர் பாபர். முகல் என்னும் சொல் குறிப்பது. முகல் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா பாபரின் மூதாதையர்களை குறிக்கிறது. முகல் என்னும் சொல் பாபரின் மூதாதையர்களை குறிக்கிறது. பாபர் தந்தை வழியில் யாரின் கொள்ளு பேரன்? தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா இவர் தைமூரின் கொள்ளு பேரன். பாபர் தந்தை வழியில் தைமூரின் கொள்ளு பேரன். பாபர் அவரது தந்தையின் வழியில் தைமூரின் 5வது வழித்தோன்றல். தைமூரின் 5வது வழித்தோன்றல். அதே தாய் வழியில் பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானின் 13வது சந்ததி. ஸோ ஜஸ்ட் பார்த்துங்க. அதே மாதிரி பாபரின் தாயின் தந்தை பார்த்தீங்கன்னா யூனுஸ் கான். பாபரின் தாத்தா பாபர் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு பார்த்தோம். பாபர் பிறந்த தினம் கேட்டாங்கன்னா பிப்ரவரி 14, 1483. பாபர் பிறந்த தினம் 14 பிப்ரவரி 1483. ஆண்டு மட்டும் நல்லா பார்த்துங்க. பாபரின் இயற்பெயர் ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். ஜாகிருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். இது கூட எக்ஸாம் கேட்டிருக்காங்க. பாபர் தனது 12வது வயதில் டேஸின் அரசராக நியமிக்கப்பட்டார். 1495 பார்த்தீங்கன்னா பர்கானாவின் அரசராக நியமிக்கப்பட்டார். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கானா மட்டும்தான் ஸ்டார்டிங் இருந்திருக்கு. பாபர் தனது 22வது வயதில், அதாவது 1505 டேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். காபூலின் ஆட்சி பொறுப்பு 1505 காபூலை கைப்பற்றி அவர் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். அதாவது காபூலை கைப்பற்றிய ஆண்டு 1505 தான். பாபர் காபூலை ஆட்சி செய்த பொழுது இந்தியாவை ஆண்டு வந்த டெல்லி சுல்தான். பாபர் காபூலை ஆட்சி செய்த போது இந்தியாவை ஆண்டு வந்த டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி. பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி கோரியவர்கள் இது கேட்டாங்கன்னா தௌலத் கான் மகன் திலாவர் கான் மற்றும் இப்ராஹிம் லோடியின் மாமனார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் கூட இருந்தவங்க தான். பாபர் டெல்லியின் மீது படையெடுத்து ஆண்டு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆண்டு. முதலாம் பானிபட் போர் 1526. யாருக்கு இடையே நடைபெறுதுன்னா பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி. ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா
1526 பானிபட் போர் நடைபெற்றிருக்கும். முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது 1526. 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டேஸ் ஆட்சியை முடிவு கொண்டு வந்தார். ஸோ டெல்லி சுல்தானிய ஆட்சியை முடிவு கொண்டு வந்திருப்பார். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானே தான் இருந்திருக்கும். அதை முடிவு கொண்டு வந்துட்டு ஒரு முகலாய வம்சத்தை நிறுவியிருப்பார். கன்வா போர் எப்போது நடைபெற்றது? ஸோ அது வம்சத்தை நிறுவனத்துக்கு அப்புறம் கன்வா போர் பார்த்தீங்கன்னா 1527. ஸோ அதுக்கு அடுத்த வருடமே 1526 முதலாம் பானிபட் போர், 1527 கன்வா போர். கன்வா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார் கேட்டாங்கன்னா ராணா சங்கா. கன்வா போரில் பாபர் ராணா சங்காவை தோற்கடித்தார். அடுத்த வருடம் பாருங்கள் சந்தேரி போர், 1527 சந்தேரி போர். சந்தேரி போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்னா சந்தேரி தலைவர் மேதினி ராய். அடுத்து பாருங்க பாபர் எந்த ஆண்டு பீகார் வங்காளம் பகுதியில் ஆட்சி செய்து வந்த ஆப்கானி தலைவர்களை வீழ்த்தினார்? இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு 1529 ஆப்கானி தலைவர்களை வீழ்த்தினார். அதுவும் பீகார் வங்காளம் பகுதி. அடுத்து பாருங்கள் பாபர் இறந்த ஆண்டு 1530 ஆண்டு. ஸோ 1526 இந்தியாவுக்குள்ளே வராரு. 1527 கன்வா போர் ராணா சங்கா தோற்கடிக்கிறாரு. 1528 சந்தேரி போர் மேதினி ராயை தோற்கடிக்கிறாரு. 1529 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீகார் வங்காளம் பகுதி சேர்ந்த ஆப்கானி தலைவர்களை வீழ்த்துறாரு. 1536 இறந்துடுறாரு. பாபர் அறிந்த மொழிகள் பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் பாரசீகம். பாபர் அறிந்த மொழிகள் துருக்கி மற்றும் பாரசீகம். சுயசரிதை நூல் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. துசுக்கி பாபரி. பாபர் தனது சுயசரிதை நூலான டேஸ், அதாவது துசுக்கி பாபரில் பார்த்தீங்கன்னா விலங்குகள், செடிகள், மரம், மலர்கள், ஸோ கனிகள் குறித்து பதிவு செய்துள்ளார். முக்கியமான பாயிண்ட் இது. விலங்குகள், செடி, மரம், மலர்கள், கனிகள் குறித்து பதிவு செய்துள்ளார் துசுக்கி பாபரில். பாபர் இறக்கும் முன் தனது வாரிசாக மூத்த மகன் ஹுமாயூனை பார்த்தீங்கன்னா அறிவித்திருப்பார். ஸோ அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்.